துறையந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர் பெருமக்களே, நாம் காலை அமர்விலே 53வது பாடல் வரை சிந்தித்திருக்கிறோம். இப்பொழுது 54வது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். கண்ணப்ப நாயனார் புராணத்தில் நாடன் காடன் என்ற 2 பேர் நாயனார் கூடவே வருவாங்க. அதில் நாடனை பற்றி சேக்கிழார் பெருமான் காட்டுகிற போது, நாடா அந்த பொன்முகிலி ஆற்றின் கரையிலே இருக்கிற மலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்பார். அப்போ அவன் சொல்லுவான், அது காலத்தி மலை, குடுமித்தேவர் இருப்பார், நல்ல காட்சியை காணலாம் அப்படின்னு சொல்லுவான். அதாவது அது இயல்பாக அமைகிற ஒரு சொல்லாட்சி. அவன் மலைக்கு போனால் குடுமித்தேவர் இருப்பார், பார்க்கலாம் அப்படின்னு சொல்வதாக. ஆனால் அது நாயனாரை மேலுயர்த்துகிற ஒரு வாக்கியமாக அமைஞ்சிருக்கும். என்னன்னுங்க, நல்ல காட்சி காணலாம், குடுமித்தேவர் இருப்பார், கும்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். அது எதுக்கு இப்போ ஞாபகம் வந்ததுன்னா, அமைப்பாளர் மேலே வாங்க மேலே வாங்க அப்படின்னு உங்களையெல்லாம் கூப்பிட்றார் இல்லையா? இது மேலே வரணும், அது திருவருள். அதை சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்தது, அதனால் சொன்னேன். நம்மளையெல்லாம் மேலே பெருமான் எப்படி அழைக்கிறார், மேலே வாங்க, சீக்கிரம் மேலே வாங்க இல்லையா அப்படின்னு சொல்வது திருவருள் சம்மதம். ஏன்னா சில நேரங்களில் அசரீரின்னு சொல்லுவோம். நமக்கு பெருமான் அப்படி சில செய்திகளை சொல்லுவார். அது அப்படி தோணுச்சு மேலே வரும்போது, ஐயா சொல்கிற செய்தி எனக்கு அப்படி தோணுச்சு, அதனால் அதை சொன்னேன். சரி, மகிழ்ச்சி. ஏகன் அநேகன் இறை சக்தி பாசம் எழில் மாயை 6 ஆதியில். 6 ஆதியில். இந்த 6க்கும் உரிய சம்பந்தம் செய்வானும் செய்வினையும் சேர்வயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர். இந்த 6க்கு சம்பந்தம் வினை செய்பவன், செய்த வினை, வினையின் பயன், இம்மூன்றையும் கூட்டுகின்ற இறைவன். இந்த 4ம் யார் பொருட்டு? நம் பொருட்டு. உய்வான், உய்வான் யார்? நம்ம தான். நமக்காகத்தான் இந்த யார்? செய்பவன், செய்கின்ற வினை, வினையின் பயன், இவற்றை ஊட்டுவான். இவற்றை ஊட்டுவான் ஆகிய 4ம் உய்வான், நாம் உய்வதற்காக இது நடந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொன்னார். சரி, அப்போது இந்த வினையையும் வினையின் பயனையும் வினை செய்வானையும் ஊட்டுகிற பெருமான் எவ்வாறு நமக்கு ஊட்டுவான், நமக்கு எவ்வாறு ஊட்டுவான் என்பதை 3 பாடலில் காட்டுகிறார். 54, 55, 56. இறைவன் நமக்கு என்ன செய்கிறானுங்க? வினையை ஊட்டுகிறான். எப்படி ஊட்டுகிறான்? அத்துவிதமாக நின்று ஊட்டுகிறான். அத்துவித சம்பந்தம், ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று 3 திறத்தும் நின்று நமக்கு வினைப்போகத்தை ஊட்டிக்கொண்டு அறிவை திருத்திக் கொண்டே இருக்கிறான். கணந்தோறும் கணந்தோறும் என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? நம்மை திருத்தி கொண்டே இருக்கிறான் என்பதை இந்த 3 பாடலில், ஒன்றாய் என்பதற்கு ஒரு பாடல், வேறாய் என்பதற்கு ஒரு பாடல், உடனாய் என்பதற்கு ஒரு பாடல் என்று 54, 55, 56 3 காட்டுறாரு. இந்த அத்துவிதம் என்பதையெல்லாம் நம்ம ரொம்ப விரிவாக ஏற்கனவே பலமுறை சிந்தித்து இருக்கிறோம். எங்கே சிந்தித்தோம்? முன்னாடி படித்த நூல்லையே படித்தோம். இதில் உண்மை விளக்கத்தில் 27, 28, 29 இது பெத்தத்தில் இருக்கிற அத்துவிதம். சுத்தத்தில் இருக்கிற அத்துவிதம் 45, 46, 47. அத்துவிதத்தில் பெருமான் பெத்தத்தில் நிற்கிற முறை, சுத்தத்தில் இருக்கிற முறை என்பதெல்லாம் இதில் பார்த்தோம். உண்மை விளக்கத்தில் விரிவாக பார்த்தோம். சிவஞான போதத்தில் இருக்குது, சிவஞான சித்தியாரில் இருக்குது, சிவப்பிரகாசத்தில் இருக்குது. சிவப்பிரகாசத்தில் 7வது பாட்டு
சிவபிரகாசத்தில் 7வது பாட்டில் உடல் உயிர் கண்ணருக்கண் அறிவழி போல் பிரிவெறும் அத்திவிதமாகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கல் உற்றாம் என்று சிவபிரகாசத்தில் சொல்லுவார். அப்போது இறைவனுக்கு உயிருக்குள்ள சம்பந்தம் அத்துவித சம்பந்தம். அத்துவிதம் என்பது உடனாய், ஒன்றாய், வேறாய். ஒன்றாய் என்று சொன்னவர் யாரு? சங்கரர். வேறாய் மாத்துமிகர். உடனாய் ராமானுஜர். மூணும் இல்லை, மூன்றும் வேறு. அவர் சொன்னது வேறு, மெய்கண்டார் சொன்னது வேறு என்பதெல்லாம் பார்த்தோம். இங்கே பாருங்க, ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே. ஊனோடு உயிர்தான் உணர்வோடு ஒன்றாம் தரம். ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே, ஊனோடு உயிர்தான் உணர்வோடு ஒன்றாம் தரம். ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்து. ஊன் உயிரோடு கூடி வாழுகின்ற முறைமை. ஊனு உயிர் எப்படி இருக்கிறது? பிரிக்க முடியாமல் இருக்கு. உடம்பு வேற, உயிர் உயிர் வேறன்னு என்ன செய்ய முடியல, பிரிக்கவே முடியல. அப்படி சிவமும் உயிரும் இருக்கின்றது. எப்படி இருக்குதுங்க? பிரிக்க முடியாமல் இருக்கு. பிரிக்க முடியாமல் இருக்கிறது. இப்போ உடம்பு இயங்கணும்னா எது இயக்கணும்? உயிர் இயக்கணும். இருக்கணும், இயக்கணும். இருந்தால் மட்டும் போதாது இல்லையா? இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம். எப்போ? இப்போவா? நல்லா தூங்கிட்டு இருக்கும் போதே அது இப்போவோ எப்போவோ உடம்பு எப்படி இருக்கு? இயக்கம் இல்லாமல் அப்படியே சத்தம் இல்லாமல் இருக்கா இல்லையா? அப்போ உடம்புக்குள்ள உயிர் இருக்கா இல்லையா? இருக்குது, ஆனால் இயக்கம் இல்லை. அப்போ உடம்புக்குள்ள உயிர் இருக்கணும். எப்படி இருக்கணும்? இயக்கி கொண்டு இருக்கணும். இயக்கி கொண்டு இருக்கணும். அதுபோல இறைவன் என்ன செய்யறான்? உயிருக்கு உள்ள இருக்கிறான். உயிருக்குள்ள இருக்கிறான். ஆனா உடம்புல உயிர் இருந்தாலும் நமக்கு தெரிவது எது? உடம்பு தான் தெரியும், உயிர் தெரியாது. அதுபோல உயிருக்குள்ள சிவம் இருக்கிற போது நமக்கு எது தெரியுது? உயிர் தான் தெரியுது, சிவம் தெரிய மாட்டேங்குது. உடம்புக்குள்ள உயிர் அடங்கி நிற்பது போல உயிருக்குள்ள சிவம் எப்படி இருக்குது? அடங்கி நிற்கிறது. தன்னை காட்டி, யார்? நம்மை காட்டி தன்னை மறைத்து கொண்டு பெருமான் இருப்பான். எப்போ? பெத்தத்தில். பெத்தத்தில் இப்போ இருக்கிற நிலையில் நமக்கு யார் தெரிவாங்க? நம்ம தான் தெரியும், சிவன் தெரியாது. சிவம் தெரியாது. எனவே ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே. ஒருமைத்து என்பது என்னது? அதுபோல ஊன் உயிரால் வாழ்வது போல ஊனோடு உயிர்தான். ஊனோடு உயிர்தான். ஊனோடு உயிர் நிற்கின்ற அதுபோல உணர்வோடு. உணர்வோடு என்பது என்னது? உணர்வு என்பது இங்கே பெருமான். உணர்வு என்பது பெருமான். உணர்வோடு ஒன்றாம் தரம். உணர்வோடு ஒன்றாம் தரம். எது? உயிரோடு உணர்வு ஒன்றாம் தரம். என்னதுங்க? உயிரோடு உணர்வு ஒன்றாம் தரம். எது போல? ஊனோடு உயிர் ஒன்றாம் தரம் போல. ஊனோடு உயிர் ஒன்றாம் தரம் போல உயிரோடு உணர்வு. உணர்வு என்பது சிவம் ஒன்றாம் தரம். எப்படி உடம்பை உயிர் இயக்கி கொண்டு தன்னை காட்டாது நிற்கிறதோ அதுபோல உயிரை என்ன செய்யுது? சிவம் இயக்கி கொண்டு தன்னை காட்டாது. எங்கிருந்து? உள்ளே இருந்த ஒன்றாக இருந்து கொண்டே, ஒன்றாக இருந்து கொண்டே நிற்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ உடம்பும் உயிரும் போல சிவமும் உயிரும் எப்படி நிற்கும்? ஒன்றாய் நிற்கும். ஒன்றாய் நிற்கும். உடம்பிலிருந்து உயிர் பிரிந்து செல்லும். உடம்பிலிருந்து உயிர் பிரிந்து செல்லும். ஆனால் உயிரிலிருந்து சிவம் ஒருபோதும் பிரியாது. அதான் வேறுபாடு. இப்போ இது ஒருபுடை ஓமைன்னு பேர். ஒரு ஓமை சொல்லுகிற போது அதுக்கு என்ன சொல்லணும்? ஒருபுடை ஓமை. ஒருபுடை ஓமைன்னு என்னது? போன வகுப்புல தான் சொன்னோம். அந்த கருத்துக்கு மட்டும் வச்சுக்கணும். அந்த கருத்துக்கு மட்டும்தான் பொருந்துமே ஒழிய எல்லாத்துக்கும் அதை என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. ஒரு கருத்துக்காக ஒரு ஓமை சொன்னால் அந்த கருத்துக்கு மட்டும் அது பொருந்தும். அப்போ இது ஒற்றுமை
பிரிப்பின்றி ஒன்றாய் நிற்கும் என்பதற்கு மட்டும்தான் இது ஓமையே அன்று. உடம்பை விட்டு உயிர் பிரிகிற மாதிரி உயிரை விட்டு சிவம் பிரியுமா? பிரியாது. ஏன்னா நீங்கள் அட ஊனும் உயிருன்னு சொன்னீங்களே அப்படின்னு இந்த ஓமை என்ன செய்யக்கூடாது, அங்கே போய் கேட்கக்கூடாது. இது ஒன்றாய் இருப்பதற்கு மட்டும்தான் இது ஓமை. சரி, அப்போ வேறாய் இருப்பதற்கு அடுத்த பாட்டு சொல்றார். தன்னிறமும் பல்நிறமும் தானாம்கள் தன்மை தரும் பொன்னிறம் போல் மண்ணிறம் இப்பு. தன்னிறமும் பல்நிறமும் தானாம்கள் தன்மை தரும். தானாம்கள் தன்மையுடைய கல். தன்மையுடைய கல் என்ன தன்மை? தன்னிறத்தையும் பிற நிறங்களையும் காட்டுகின்ற கல். தன்னிறத்தையும் பிற நிறத்தையும் காட்டுகின்ற கல். அது என்ன கல்? பளிங்கு கல். பளிங்கு கல்லுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்னது? தன்னிறத்தையும் காட்டும் பிற நிறங்களையும் காட்டும். எப்ப காட்டும் அப்படின்னா அது சூரியன் இருக்கிற இடத்தை பொறுத்து இருக்கு. இப்போ இந்த மேசை மேல ஒரு பளிங்கு வைத்திருக்கிறோம். மேசை மேல பளிங்கு வைத்திருக்கு. இந்த இப்போ மேலே இதெல்லாம் இல்லை, எது இல்லை, ரூஃப் எல்லாம் இல்லை, வெயிலில் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு பளிங்கு இருக்கிறது. இதற்கு முன்னாடி இப்போ பூவெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த பூ இருக்குது, வேறு வேறு கலர் வண்ண பேப்பர்லாம் இருக்குது, வேறு சில பொருள்கள்லாம் இங்கே இருக்கிறது. ஒரு கற்பனை பண்ணிக்கங்க. இங்கே இந்த டேப்பு இதுதான் என்னது? பளிங்கு. இதுக்கு முன்னாடி சில பொருள்கள் இருக்கிறது. மேலே என்ன இல்லை, ரூஃபெல்லாம் இல்லை. நம்ம வெயிலில் உட்காந்துருக்குறோம். வெயிலில் உட்காந்து பாடம் கேட்குறேன்னு நினச்சிக்கங்களேன். நம்மளாம் ஃபேன்லாம் போட்டு நல்லா சௌரியமாக சாமி கொடுத்துருக்குறாரு. வெயில் இருக்கிறதா நினச்சிக்குவோம். சரியா? இப்போது காலையில் ஒரு 7 மணி 8 மணி சூரியனது கதிர்கள் இப்படி படுகிறது. கிழக்கிலிருந்து இப்படி படுகிறது. படுகிற போது இந்த பளிங்கு என்ன நிறத்தில் இருக்கும்? முன்னாடி என்ன பொருள் இருக்கிறதோ அந்த நிறம் இந்த பளிங்கின் மேலே படும். இந்த சூரியனு கதிர்கள் எந்த பொருளின் வழியே பளிங்கை வந்து அடைகிறதோ அந்த பொருளின் வண்ணத்தை காட்டி நிற்கும். வண்ணத்தை காட்டி நிற்கும். இப்போ சிவப்பு கலரில் ஒரு பொருள் இருக்குதுன்னா இப்போ பளிங்கு என்ன நிறத்தில் இருக்கும்? சிவப்பு கலரில் இருக்கும். இப்போ இந்த சூரியன் என்ன செய்கிறாரு? 8 9 10 11 12க்கு வந்துட்டார். இப்போ உச்சி பொழுது வந்தாச்சு, உச்சிக்கு வந்தாச்சு. இப்போ பளிங்கு என்ன நிறத்தில் இருக்கும்? என்ன நிறத்தில் இருக்கும்? பளிங்கு நிறத்தை காட்டி நிற்கும். பளிங்கு நிறம் வெண்மை, வெண்மை நிறத்தை காட்டி நிற்கும். சரி, இப்போ மாலை 6 மணி ஆகுது, 5 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு. இப்போ பளிங்கு என்ன நிறத்தில் இருக்கும்? மேற்குல என்ன பொருள் இருக்கும்? மேற்குல என்ன பொருள் இருக்கு? இப்போ ஒரு பச்சை நிறத்தில் ஒரு பொருள் இருக்கு. இப்போ என்ன இருக்கும்? பச்சை நிறத்தில் இருக்கும். இரவு 8 மணி ஆகி போச்சு. இப்போ பளிங்கு என்ன நிறத்தில் இருக்கும்? கருப்பா இருக்கும். ஒளியே இல்லை. இருட்டுக்குள்ள பளிங்கு என்ன நிறத்தில் தெரியும்? இருட்டுக்குள்ள தெரியுமா? அது இருட்டுக்குள்ள கருப்பாக தான் இருக்கும். இருக்கிறது தெரியாது, இருக்கிறதே தெரியாது. அப்போ அதனுடைய நேரம் என்னவா இருக்கும்? கருமையாக இருக்கும், கருமையாக இருக்கும். இது போல இப்போ இந்த பளிங்கு என்பது ஆன்மாவினுடைய அறிவு. பளிங்கு ஆன்மாவினுடைய அறிவு. சூரியன், சூரியன் எதுக்கு? திருவருள். சூரியனுடைய கற்றை திருவருள். அந்த சூரிய ஒளி இருக்கா இல்லையா, அது திருவருள். முன்னாடியும் பின்னாடி இருக்கிற பொருள் என்னது? தத்துவ கூட்டங்கள். தத்துவ கூட்டங்கள். சரிங்களா? பொருள்கள் தத்துவ கூட்டம், சூரிய ஒளி திருவருள், படிகம் ஆன்மாவினுடைய அறிவு. இந்த திருவருள் நமக்கு எப்படி வருகிறது? கருவிகளின் வழியாக வருகிறது. கருவிகளின் வழியாக வருகிறது. வருகிற போது இதனுடைய நிறம் என்னவா இருக்கும்? கருவிகளின் தன்மையை பெற்று நிற்கும். இதற்கு பாச ஞானம் என்று பெயர். இதற்கு
பாசஞானம் என்று பெயர். இப்போ நமக்கு அறிவு விளங்குதா விளங்கலையா? நான் சொல்றது விளங்குதா? முதல்ல விளங்குது. அறிவு விளங்குதுன்னு சொன்னா எப்படி விளங்குது? கருவிகளின் வழியாக நமக்கு அறிவு விளங்கி கொண்டு இருக்கிறது. ஒன்று கேட்குறோம், பார்க்குறோம் இல்லையா? 5 பொறிகள் வழியாக தான் இப்போ அறிவு விளங்கிட்டு இருக்கா இல்லையா? இப்போ கருவி விளங்குச்சுன்னா இதுக்கு என்ன ஞானம்னு பேர்? பாசஞானம். பாசஞானம்னு பேர். இந்த பாசஞானம் என்பது நமக்கு என்னதுங்க? நம்ம படிக்கிற எல்லாமே நமக்கு இப்போ அறிவு விளங்குனாவே அது என்ன ஞானம்? பாசஞானம் தான். சரியா? இப்போ சூரியன் எங்க வந்துட்டாரு? மேலே வந்துட்டார். மேலே வந்துட்டார். சரியா? இப்போ இந்த பளிங்குக்கு ஒரு நிறம் உண்டா இல்லையா? என்ன நிறம்? வெண்மை நிறம். இந்த வெண்மை நிறம் பளிங்கினுடைய நிறம். இந்த வெண்மை நிறம் என்பது பசுஞானம். வெண்மை என்பது பசுஞானம். இந்த பசுஞானம் கூட இப்ப எப்ப இருக்கு? 12 மணிக்கு தன் நிறத்தை காட்டி நிற்குதா இல்லையா? இதற்கு பதிஞானம்னு பேர். வெண்மைதான். வெண்மையை காட்டினாலும் எது இருக்கணும்? சூரியன் இருக்கணும். சூரியன் இருந்தால் தான் இந்த வெண்மையும் தெரியும். இரவு 12 மணிக்கு தெரியுமா? ஆனால் இதுக்கு வண்ணம் உண்டா இல்லையா? உண்டு. வண்ணம் இருந்தாலும் இந்த வண்ணத்தை காட்டணும்னா என்ன இருக்கணும்? சூரியன் இருக்கணும். சூரியன் இல்லாமல் இந்த படிகத்துக்கு என்ன வராது? நிறம் வராது. நிறம் வராது. இப்போ 6 மணிக்கு வந்ததும் சூரிய ஒளி தான். சூரிய ஒளி தான் வந்துச்சு. ஆனால் எது வழியாக வந்துச்சு? கருவி வழியாக வந்துச்சு. கருவி வழியாக வரும்போது பாசஞானம், தன் நிறத்தை காட்டுகிற போது பசுஞானம். இதுவும் இல்லை அதுவும் இல்லை, ரெண்டையும் நீங்கி நின்றால் பதிஞானம்னு பேர். பதிஞானம்னு பேர். இது ஏற்கனவே பலமுறை வேற வகையில் சொல்லி இருக்கிறோம் இல்லையா? இப்போ நமக்கு அறிவு விளங்குகிற போது ஒரு ஞானம் என்று சொன்னாலே, ஞானம்னு சொன்னாவே ஒரே ஞானம் தான். என்ன தெரியுது? பதிஞானம் மட்டும்தான். வேற ஞானமெல்லாம் கிடையாது. வேற ஞானமெல்லாம் கிடையாது. இப்போ பாசஞானம் பசுஞானங்கிறது என்ன ஞானம்? அது வயா மீடியா. புரியுதுங்களா? இப்போ சூரிய வழி தான் வந்துச்சு. எது வழியா வந்துச்சு? இந்த முன்னாடி இருக்கிற ஒரு வண்ணத்தை ஊடுருவி வந்துச்சு. ஆனா வந்தது என்னது? சூரியனுடைய ஒளி தான் வந்துச்சு. சூரியன் ஒளி வந்ததே ஒளிய இந்த வண்ணம் வரல, பொருளின் வண்ணம் வரல. வந்தது என்னது? சூரிய ஒளி தான். அது மாதிரி நமக்கு அறிவு விளங்குதுன்னு வச்சுக்கங்க. அறிவு விளங்குகிறது என்று சொன்னால் எது வழியா விளங்குச்சு? பதிஞானம் தான். இப்போ நீங்கள் புத்தகத்தை படிக்கிறீங்க, புத்தகத்தை படிக்கிறீங்க, படித்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. படித்த உடனே புரிஞ்சிருச்சு. படித்து நாம் என்ன நினைக்கிறோம்? எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த புத்தகத்தை படித்து எனக்கு புரிஞ்சிருச்சுமோ. இல்லைன்னா என்ன செய்வோம்? புத்தகம்தான் சிறப்பானது, புத்தகம்தான் சிறப்பானதுன்னு நினச்சிக்கோம். இந்த புத்தகத்தை நம்ம வீட்டில் நேற்று இருந்துச்சு, அதே புத்தகம் நேற்றும் இருந்துச்சு, நேற்றும் படித்தோம். நேற்று புரியல, இன்னைக்கு புரியுது. என்ன வித்தியாசம்? ஏதாவது அதில் எழுத்துக்கள் மாறிடுச்சா? படித்த ஆள் யாராவது மாறிட்டாங்களா? நேற்று அதே ஆள் தான் படித்தார், அதே புத்தகத்தை தான் படித்தார், நேற்று புரியல, இன்னைக்கு புரியுது. இப்படி வச்சுக்குவோம். போன சித்தாந்த வகுப்பில் இதே சேரில் உட்காந்து எத்தனை பேர் பாடம் கேட்டீங்களா இல்லையா? அப்போ புரியாத ஒரு செய்தி இன்னைக்கு புரிஞ்சுதுன்னு வச்சுக்கங்க. சரியா? புரிஞ்சுது. அப்போ கேட்டால் வேறையா, சொன்னால் வேறையா? நீங்கள் வேணா யூடியூப்பில் போய் பாருங்கள், அதையே தான் சொல்லியிருப்பேன் இல்லையா? இப்போ போன வகுப்பில் சொன்னாலும் அதே தான், கேட்டாலும் அதே தான், சொன்ன கருத்தும் அதே தான். போன தொகுப்பில் புரியல, இந்த தொகுப்பில் புரியுது. இப்போ என்ன வேறுபாடு? நேற்று பெருமான் சொல்லலை, இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். யார் அறிவில்? உங்கள் அறிவில் நின்று பெருமான் காட்டினார், நீங்கள் கண்டீர்கள்.
போன வகுப்பில் அவர் காட்டலை, நீங்கள் காணலை. இப்போ யாராவது காணாமல் இருந்தீங்கன்னா எப்போவாவது காட்டுவார். எப்போ காட்டுவார்? அடுத்த வகுப்பில் காட்டுவார்னு சொல்ல முடியாது. அந்த கேரண்டி வாரண்டி எல்லாம் நம்மகிட்ட கிடையாது. இப்போ காட்டலை, எப்போவாவது காட்டுவார். அவர் எப்போ காட்டுறாரோ அப்போ தான் நம்மளால் காண முடியும். 11ஆம் நூற்பா, காண கண்டிடும் தன்மையுடைய கண்ணுக்கு ஏயும் உயிர் காட்டி கண்டிடுமா போல், அவன் காட்டத்தான் நம்மால் காண முடியும். இப்போ பொறிகள் வழியாகவும் காட்டுவான், நேரடியாகவும் காட்டுவான். சில நேரங்களிலே இறைவன் நமக்கு அறிவுக்கு அறிவாக நின்று கொண்டு சில செய்திகளை உணர்த்தி கொண்டு இருப்பான். அது இப்போ இந்த பக்குவ முதிர்ச்சியில் நிகழும். ஆனால் அங்கே என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அறிகிற போது நான் அறிந்தேன் என்று நினைக்கும். இறைவன் காட்ட கண்டாலும் கூட நான் அறிகிறேன் அப்படின்னு நினைப்பு வந்துட்டு அது என்ன ஆகிடும்? அந்த ஞானத்துக்கு என்ன பேர்? பசு ஞானம். நான் கண்டேன்னு சொன்னால் பசு ஞானம். கருவிகள் வழியாக கண்டா பாச ஞானம். கருவி வழியாக கண்டாலும் சரி, அறிவுக்கு அறிவாக இருந்து சொன்னாலும் சரி, பெருமான் கொடுத்தது, அவன் நம் அறிவை விளக்கி கொண்டிருக்கிறான்ங்கிற அனுபவத்தில் நின்றுட்டா அதுக்கு என்ன பேர்? பதிஞானம்னு பேர். அதுதான் தன்னிறமும் பல்நிறமும் தானாம்கள் தன்மை தரும். பன்னிறத்தையும் தன்னிறத்தையும் தனது நிறமாக கொண்டிருக்கிற கல் தானாம்கள். தானாம்கள்னு என்னது? தன்மையை கொண்டிருக்கின்ற கல். என்ன தன்மை? தன்னிறத்தையும் காட்டும், பல நிறத்தையும் காட்டும். தன்னிறம் என்பது பசுஞானம், பல நிறங்கள் என்பது பாசஞானம். ரெண்டையும் காட்டும். அந்த தன்மை போல பொன்னிறம் போல், பொன்னிறம் என்பது என்ன? சூரிய ஒளி. இந்த ரெண்டையும் செய்வது எது? சூரிய ஒளி தான். தன்னிறத்தை காட்டுவதும் சூரிய ஒளி தான், பல நிறத்தை காட்டுவதும் சூரிய ஒளி தான். அதுபோல மண்ணிறம் நிலை பெற்ற நிற திருவருள். மண்ணிறம் என்பது திருவருள். இப்பு இந்த மண்ணிலே நமக்கு ஞானத்தை கொடுப்பது எது? திருவருள் தான். படிகத்திற்கு பல தன்மைகளை தருகின்ற சூரிய ஒளி போல ஆன்மாவினுடைய ஞானத்தை விளக்குவது திருவருளே. திருவருள் தான் செய்யும். எப்படி செய்யும்? வேறாயிருந்து செய்யும். இந்த வேறா என்பது எங்க இருக்கு? சூரியனும் பளிங்கும் போல. சூரியன் வேற, பளிங்கு வேற. ஆனா பளிங்கு மிளிருன்னா என்ன வரணும்? சூரியன் வரணும். பளிங்கு விளக்கம் செய்யணும்னா எது வரணும்? சூரியன் வராம பளிங்கு விளங்காது. ஆனா சூரியன் எப்படி இருக்கிறது? பளிங்குக்கு வேறாயிருக்கிறது. இறைவன் நமக்கு எப்படி இருக்கிறான்? வேறாயிருந்து நம்ம அறிவை விளக்கிட்டு இருக்கிறான். எந்த ஞானமா இருந்தாலும் சூரியன் வேணும். நீங்க பாச ஞானமா இருந்தாலும் பசு ஞானமா இருந்தாலும் என்ன வேணும்? திருவருள் வேண்டும். திருவருள் இல்லாம பாச ஞானமும் வராது, பசு ஞானமும் வராது, பதி ஞானமும் வராது. ஞானம்னு சொன்னா கொடுக்கிறாள் பெருமான் மட்டும்தாங்க. பெருமான் இல்லாம நமக்கு அறிவு விளங்காது, எப்பவும் விளங்காது. நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, இப்போ உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்க. இப்போ திருமுறை படிக்கிறோம், இல்லை ஒரு சாத்திரம் படிக்கும்போது ரொம்ப திடீர்னு ஒரு இடத்துல நம்ம இதுவரைக்கும் நினைக்காத மாதிரி ஒரு அருமையான ஒரு செய்தி வந்து விழுகுது. எப்போ? திடீர்னு வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ என்ன ஆகுது? இது வரைக்கும் அந்த பாட்டை ஒரு 100 தடவை படிச்சிருப்போம். நமக்கு அதை பற்றி ஒரு உணர்வே வரல. ஏதோ ஒரு நாளைக்கு படிக்கும்போது என்ன ஆகுது? ஒரு செய்தி வந்து அந்த பாட்டு இப்படியும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்து வந்து நமக்கு அறிவில் விழுகுது. உடனே நம்ம என்ன நினைப்போம்? இல்லை, இந்த இடத்துல நம்ம என்ன நினைப்போம்னா, ஆஹா பெருமான் நமக்கு பாரு இத்தனை நாள் காட்டாம இன்னைக்கு காட்டியிருக்கிறாருன்னு ஒரு மகிழ்ச்சி நமக்கு வரும். இப்போ இது திருவருள் என்று நாம் இதை உணர்வோமான்னு கேட்டால் கண்டிப்பாக உணர்வோம். ஏன்னா இந்த பாட்டை ஒரு 100 தடவை படிச்சிருக்கிறோம். அப்போ நமக்கு ஒன்றும் விளங்கலை. இப்போ விளங்குற போது என்ன நினைப்போம்? பெருமான் நம்ம அறிவில் நின்று காட்டியிருக்கிறாரியா, பார்ச்ச திருவருள், ஆஹா சிவசிவா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஆனால் இதுக்கு முன்னாடி சாதாரணமாக சில செய்திகள் படிச்சுட்டு இருந்திருப்போம் பார்த்தியா,
அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். இப்போ நமக்கு என்னென்னா நம்ம அறிவிக்கு எட்டாத ஒரு செய்தி வருகிற போது திருவருள் நமக்கு காட்டியிருக்கிறாரு, நமக்கு வரும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, புரியுதுங்களா? ஆனால் ஒரு பாட்டை படிச்சோன்னா ஒரு பொருள் வருதா இல்லையா? இப்போ அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், அந்த வினைக்கு இந்த வினை என்று சொல்லக்கூடிய அறியாது இருக்கிறவ. இதுக்கு யாரு பெருமான் காட்டினார் ஆகான்னா சொல்ல மாட்டான். என்ன நினச்சிக்குவான்? எனக்கே தெரியுமையா அப்படின்னு நினச்சிக்குவான். இதுக்கும் பெருமான் இருந்தால் தான் விளங்கும், இதுக்கும் பெருமான் இருந்தால் தான் விளங்கும். இதுக்கு உதாரணம் ஒன்று சொன்னால் தெரியும், எல்லாருக்குமே அனுபவத்தில் வந்திருக்கும். திடீர்னு மைக்கை கோயிலை கொடுத்து பஞ்சபுராணம் பாடுங்கன்னா ஏன் வரல? எப்பவும் பாடுற பாட்டு தான், எப்பவும் பாடுற பாட்டு திடீர்னு என்ன ஆயிரும்? அட வேண்டாயா, 100 பேர்த்துக்கு முன்னாடி பாடினோம், ஒரு தயக்கமாக இருந்து வரல. நம்ம பூஜை பண்ணும்போது பாடுறோம், திடீர்னு பாட்டு வராது, ஒரு வரி மறந்து போகும். புரியுதுங்களா? ஏன் மறந்துச்சு? பெருமான் காட்டலை. காட்டுற வரைக்கும் நமக்கு அவன் காட்டிட்டு இருக்கிறான்னு தெரியாது, மறைக்கிற போதுதான் அவன் காட்டினான் என்பது நமக்கு தெரியும். பெருமானுடைய திருவருளை மறைக்கிற போது தான் நமக்கு என்ன தெரியும்? இது வரைக்கும் அவன் தான் காட்டிட்டு இருந்தான். தோன்றி நிற்கும் கள்ளம்னு சொல்லுவார். தோன்றி நிற்கும் கள்ளம் காட்டும் கடல் போற்றின்னு போற்றி போகிறவடைய சொல்லுவார். உள்ளத்தில் இருந்தான், காட்டிக்கிட்டே இருந்தான், தெரியல. மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆட காணாம சுந்தரருக்கு 5 தடவை வந்தார். 5 தடவை இருக்கும்போது சிவபெருமான் அவருக்கு தெரியாது. சிவபெருமான் தான் முன்னாடி நிற்கிறாருன்னு சிவபெருமான் கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் சுந்தரருக்கு தெரியாது. வந்தது சிவபெருமான் எப்போ தெரிஞ்சுது? போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. புரியுதுங்களா? அப்போ அவன் காட்டிக்கொண்டு இருக்கிற போது அவன் காட்டிக்கொண்டு இருக்கிறான் நமக்கு தெரியவே தெரியாது. அவன் மறைக்கிற போது தான் அட இத்தனை நாள் நீ தான் காட்டினியாயா அப்படின்னு தோணும். புரியுதுங்களா? நம்ம அறிவில் கணம்தோறும் நின்று நம்ம அறிவை அவன் விளக்கி கொண்டு இருக்கிறான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன கேட்கணும்னு அவன் முடிவு செய்கிறான், நான் என்ன சொல்லணும்னு அவன் முடிவு செய்கிறான். அதுதான் சொல்ல முடியும், அதைத்தான் கேட்க முடியும். அதுதான் நம்ம அறிவில் தங்கி நிற்கும். மற்றவையெல்லாம் என்ன ஆகும்? அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும். அது அந்த உபகாரத்தை நம்மால் உணர்வது என்பது ரொம்ப 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 கஷ்டம். அதனால தான் ஞானிகள் உணர்ந்ததினால அவங்க என்ன செய்கிறாங்க? அழுது கொண்டே இருக்கிறாங்க. இப்போ நாவுக்கரசு பெருமானை சொல்லுகிற போது மலைவாரும் இணைவிழியும் உளவாரத்தின் படையரா திருக்கரம், கண்களிலே அப்படியே இந்த இடத்துல அப்படியே கோடு இருக்குமா, தாரை தாரை, அந்த கண்ணீர் போய் என்ன இருக்குங்களா, இந்த இடத்துல கோடு இருக்குமா. ஏன் தாரையாக அழுதுகிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும். ஏன் அழுகிறாரு? இறைவன் உபகாரத்தை நினைக்கிறாரு, அழுகிறாரு. நாம் எப்போ அழுகிறோம்? நாம் உபகாரத்தை நினைக்கும் போது அழுகிறோம். புரியுதுங்களா? நம்ம கஷ்டத்தில் அழுகிறதெல்லாம் விட்டுருங்க, இறைவன் நமக்கு செய்கிற உபகாரத்தை நினச்சி நம்ம அழுகிறோம். அப்போ மட்டும்தான் அழுகுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போவாவது உபகாரத்தை நம்ம நினைப்போம், அவங்க எப்பவுமே நினைப்பாங்க. அதற்கு பேர் தான் மறவாமை. மறவாமைன்னு எனது பெருமானையே பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை, அவன் உபகாரத்தை நினைத்தல்னு பேர். இறைவன் நமக்கு காட்டுகிற உபகாரத்தை என்ன செய்யணும்? நினச்சிக்கிட்டே இருக்கிறது. நினச்சா என்ன வந்துடும்? கண்ணீர் வந்துடும். இந்த இப்போ பாருங்க, மூச்சு வெளியே வந்து உள்ளே போகணும்னா அவன் உபகாரம் நம்ம நினச்சி பார்த்துருக்குறோமா? நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் ஒவ்வொன்றும் இயங்குற வரைக்கும் உறுப்பை என்னைக்காவது நினச்சிருக்கிறோமா? கண்ணை பற்றி நம்ம கவலைப்பட்டுருக்குறோமா? பல்லை பற்றி கவலைப்பட்டுருக்குறோமா? காதை பற்றி கவலைப்பட்டுருக்குறோமா? ஏன்? அதெல்லாம் நல்லா இருக்கு. பல்லில் திடீர்னு ஒரு சொத்தை வந்துருச்சுன்னு வச்சுங்க, பல்லை தவிர ஒன்றையும் நம்மளால் நினைக்க முடியாது. ஒரு சொத்தை வந்துருச்சுன்னா நம்ம நினைப்பு பூரா எங்கே இருக்கும்? பல்லையே தான் நினச்சிட்டு இருப்போம். வலிக்குது 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 வலிக்குது, வேறு ஒன்றும் தெரியாது. அப்போ இருக்கிற வரைக்கும் அதை நம்ம நினைக்க போகிறதில்லை, அது தொந்தரவு பண்ணும்போது. அப்போது இந்த பல்லு இது வரைக்கும் ஏன் நல்லா இருந்தது? யார் செஞ்சது? அவர் செஞ்சு. நினச்சி பார்த்தோமா? நினச்சி பார்த்ததில்லை. மூச்சு வெளியே போனது உள்ளே வந்தது யாருனால?
அவரால். நினச்சி பார்த்தோமா? இல்லை. கண்ணு தெரிகிற வரைக்கும் அவரால். இப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் நினச்சி பாருங்கள். மண்ணீர், கல்லீரர், இதயம், நரம்பு, எலும்பு எல்லாம் இயங்கி கொண்டு இருக்குது என்று சொன்னால் அவன் நமக்கு செய்கிற உபகாரம். அப்படி ஏற்கனவே பல முறை சொன்னது தான். காலை மலமோடு கடும்பகட் பசினிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும். எந்திரிச்சா பெருமான் எழுப்பி விட்டுட்டாருன்னு அர்த்தம். பிழைக்கணும். என்னது மலம் காலையில் எந்திரிச்சுன்னே நல்லா போச்சுன்னா பெருமானே என்னுடைய உபகாரம், நல்லா மலம் போச்சியா சொல்லணும். ஏன் போகலைன்னா தான் தெரியும் வம்பு. 2 நாள் போகலன்னா ஆஸ்பத்திரிக்கு ஓடணும் இல்லைங்களா? காலை மலமோடு கடும் பகல் பசி நிசி நித்திரை யாத்திரை. நல்லா எந்திரிச்சா பெருமானது உபகாரம், படுத்த உடனே தூங்குனா பெருமானது உபகாரம், சாப்பிட்டது ஜீரணமானா பெருமானுடைய உபகாரம், சாப்பிட்டது ஒழுங்காக வெளியே போனா பெருமானது உபகாரம், வண்டி எடுத்து போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தா பெருமானுடைய உபகாரம். என்னைக்காவது நினச்சிருப்போமா? யோசிச்சு பாருங்க. ஒரு வண்டியை எடுக்கிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், எத்தனை தடவை 1000 முறை போயிருப்போம், 1,00,000 முறை போயிருப்போம். ஒவ்வொரு தடவையும் பெருமான் நம்மை காத்து கொண்டு இருக்கிறார். நம்ம போய் சேருவதற்கும் ஒரு விபத்து நடவதற்கும் வேறுபாடு என்ன தெரியுங்களா? மயிரிழை தான். நம்ம ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகாமல் தப்பிக்கிறதுக்கும் உள்ள வேறுபாடு என்னது? நம்ம புத்திசாலித்தனமாக வண்டி ஓட்டணும், எனக்கு இத்தனை வருஷமா வண்டி ஓட்ட தெரியும், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளவு மயிரிழை வேறுபாடு. நம்ம காரில் போகிறோம்னா அப்படி போகும்போது அப்படி கட்டு எடுத்து போயிட்டே இருப்போம், போகிற வரைக்கும் தெரியாது. எங்கேயாவது போய் முட்டினாதான் தெரியும் அது என்ன அடுத்தடுத்த விளைவுகள் என்னவா வேணாலும் இருக்கலாம். என்னவா வேணாலும் அப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறானுங்க? நம்மை அவன் காத்து கொண்டு இருக்கிறான். ஒவ்வொரு இடத்துலையும் காத்துக்கிட்டு இருக்கிறான். கணவனிடம் காக்கிறான், மனைவிட்ட காக்கிறான், மக்கள்கிட்ட காக்கிறான், குற்றார்கிட்ட காக்கிறான். இந்த உபகாரத்தை நாம் நினைப்பதே கிடையாது. ஒருபோதும் எவரும் நினைப்பதில்லை. காரணம் என்னன்னா நம்ம இலக்கணம் அதுதான். நம்ம அப்படிதான் அவனை மறந்து இருப்பது தான் நம்முடைய நிலையாக இருக்கிறது. நினைப்பவர் ஞானிகள், நினைக்காதவங்க எல்லாரு அஞ்ஞானி தான். சரி, எனவே அப்படி அவன் வேறாயிருக்கிறான். உடனாய் நிற்றல் என்பதற்கு 56. கண் தொல்லை காணும் நெறி கண் உயிர் நாப்பன் நிலை உண்டு இல்லை அல்லது ஒளி. கண் தொல்லை காணும் நெறி கண் உயிர் நாப்பன் நிலை உண்டு இல்லை அல்லது ஒளி. கண் தொல்லை, கண் தொல்லை, தொல்லை என்னது? ஒரே தொல்லை. அப்படியா? தொல்லை தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி. தொல்லை நீண்ட நெடிய காலம், தொன்று தொட்டு நீண்ட நெடிய காலம். ரொம்ப காலமா கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா? கண்ணு எத்தனை காலமா பார்த்துட்டு இருக்கு? ரொம்ப காலமா பார்த்துக்கிட்டு இருக்கு. கண் தொல்லை காணும் நெறி, கண் தொன்மையாகவே காணுகிற நெறி, காணுகிற தன்மை, காணுகிற பார்வை, காணுகிற பார்வை. கண் தொல்லை காணும் நெறி கண் உயிர் நாப்பன், கண் உயிர் நாப்பன். கண்ணுக்கும் உயிருக்கும் நடுவில். நாப்பன் என்னது? நடுவே. நாப்பன் என்ற சொல்லுக்கு நடுவேன்னு பேர். கண் தொல்லை காணும் நெறி கண் உயிர் நாப்பன். கண்ணுக்கும் உயிருக்கும் இடையே ஒன்று இருக்கிறது. எப்போ? நீண்ட நெடிய காலமா இருக்கு. அதனால தான் கண் என்ன செய்யுது? ரொம்ப காலமா பார்த்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப காலமா பார்த்துட்டு இருக்கு. எது இடையில இருக்கு? ஒளி இருக்கிறது. சூரிய ஒளி இருக்கு. ஏன்னா சூரிய ஒளிக்கு தான் என்ன தன்மை உண்டு? காட்டுகிற தன்மை உண்டு. இப்போ கண்ணுக்கு பார்க்கிற தன்மை உண்டு, உயிருக்கு கண்ணில் பொறிஞ்சு நின்று காணுகிற தன்மை உண்டு. கண்ணு பார்க்கும், அதோட உயிர் என்ன செய்யும்? காணும்.
கண்ணில் பொருந்தி உயிர் காணும், உயிர் காணும். சரி, அதுதான் இது காட்டுதே, இது காண வேண்டியதானே. அப்படின்னா இருட்டில் பார்க்குமா? பார்க்காது. கண் இருக்கா இல்லையா? இருக்கு. அதுக்கு பார்க்கற தன்மை உண்டா இல்லையா? உண்டு. உயிர் காணுமா இல்லையா? காணு. என்ன இல்லை? ஒளி இல்லை. அப்போ ஒளி இருந்தாதான் கண்ணு காட்டும், உயிர் காணும். சரியா? அது போல கண் உயிர் நாப்பன் ஒளி நிலை உண்டு. ஒளி என்ற அதனுடைய உபகாரம் இருந்தால் கண்ணை துணை கொண்டு உயிர் கண்டு கொண்டு இருக்கும். இந்த கண்ணுக்கும் உயிருக்கு இடையில எது இருக்கிறது? சூரிய ஒளி இருக்கிறது. சூரிய ஒளி இருக்கிறது. அது போல அல்லது இல்லை. எது இல்லைன்னா ஒளி இல்லை என்று சொன்னால் காணும் காட்சி என்பது அங்க நிகழாது. காணும் காட்சி என்பது நிகழாது. இங்க ஓமம் மட்டும் சொல்லிட்டார். இப்ப என்ன சொல்லியிருக்கிறாரு? ஓமம் மட்டும்தான் இருக்கு. சூரிய ஒளி இல்லை என்று சொன்னால் கண் ஒருபோதும் காணாது. சூரிய ஒளி இருந்தால் கண் காணும். எது? கண்ணின் வழியாக உயிர் காணும். கண் காணும்னா என்ன அர்த்தம்? உயிர் காணும், கண்ணு காணாது. கண்ணின் வழியாக உயிர் காணும் என்று சொல்லிட்டார். சூரிய ஒளி இல்லைன்னா கண்ணின் வழியாக உயிர் காணாது. சரி, இப்ப இங்க கருத்து என்னது? சூரிய ஒளி கண்ணொளியோடு ஒன்றாய் நின்று காட்டும். சூரிய ஒளி கண்ணொளியோடு எப்படி இருக்கும்? ஒன்றாய் நிற்கும். சூரிய ஒளி கலக்கும். எதுல கலக்கும்? கண்ணொளியில ஒன்றாய் கலந்து பொருளை காட்டும். இது காணும். அதுபோல இறைவன் ஆன்மாவின் அறிவில் ஒன்றாய் உடனாய் நின்று, நான் ஒன்றாய் சொல்லிட்டுனா உடனாய் நின்று சூரிய ஒளி கண்ணொளியோடு உடனாய் நின்று காட்டுவது போல இறைவன் உயிரறிவோடு எப்படி நிற்பான்? உடனாய் நின்று அறிவை விளக்குவான். கண்ணொளியும் ஆன்மாவும் போல ஆன்மாவும் இறைவனும். 3 ஓம சொல்றாரு. சொல்லியிருப்பாங்க. ஒன்றா என்பது இங்க என்ன சொல்றாரு? ஆமாங்க. உயிரும் போல உடலும் உயிரும் போல ஆன்மாவும் சிவமும் எப்படி இருக்கும்? ஒன்றாயிருக்கும். படிகமும் சூரிய ஒளியும் போல ஆன்மாவும் சிவமும் எப்படி இருக்கும்? வேறாய் இருக்கும். கண்ணொளியும் ஆன்ம அறிவும் போல சூரிய இறைவனோடது அறிவும் ஆன்மாவின் அறிவும் எப்படி இருக்கும்? உடனாய் இருக்கும். ஒன்றாய், வேறாய், உடனாய். 3 ஓமை. சிவபிரகாசத்தில் 7வது பாட்டில் இந்த ஓமை கொஞ்சம் மாற்றி சொல்லுவார். சிவபிரகாசம் 7. இப்போ பார்க்கலாமா? அப்புறம் பார்க்கலாம், ரொம்ப குழப்ப வேண்டாம். சரியா? கண்ணொளி சூரிய ஒளியும் போல, கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல ஆன்ம அறிவும் கண்ணொளியும் போல என்று 3 ஓமை சொல்லுவார். இந்த ஓமையில் அந்த படிகமும் சூரியன் மட்டும் அதில் வராது. எதில்? சிவபிரகாசத்தில் வராது. உண்மை விளக்கத்தில் சிவபிரகாசம் வேண்டாம். உண்மை விளக்கத்துக்கு ஒன்றாய் உடலும் உயிரும் போல ஒன்றாய் பேராய் கண்ணொளியும் இங்க இருக்கிறத சொல்றீங்களா? இதுல சொல்றீங்களா?
உண்மை விளக்கத்தில் 3 ஓமை சொல்றாரு. யாராவது சொல்றீங்களா? புத்தகத்தை பார்த்து தான் சொல்லுங்களேன். உண்மை விளக்கத்தில் சரி, அது ஒன்றாயா உடனாயா வேறையா? யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க. ஏன்னா எல்லாம் அதுதான் நானும் சொன்னேன்னு சொல்லிடக்கூடாது. ஆ ஆ ஆன்ம ஒளியும் போல, கண் ஒளியும் ஆன்ம அறிவும் போல, உடலும் உயிரும் போல. எது மாறுது? இது மட்டும்தான் மாறும். இது மட்டும்தான் மாறும். படிகமும் சூரிய ஒளியும் போல என்பது தான் மாறும். எதுல? உண்மை விளக்கத்திலையும் மாறும், சிவப்பிரகாசத்திலையும் மாறும். சரியா? கருத்தெல்லாம் ஒண்ணுதான். சரி, 57 இந்த உயிர் அறிகிற தன்மையை திருவருள் என்று அறிவது எவ்வாறு? நாம் அறிகிற போது எப்படி அறிகிறோம்? நான் அறிகிறேன் தான் அறிகிறோம். இதை எப்படிங்க திருவருள்னு அறிகிறது? திருவருள்னு எப்படி அறிவது என்பது அடுத்த பாட்டில் சொல்றார். புன் செயலில் ஓடும் புலன் செயல் போல் நின் செயலை மண் செயல் அதுவாக மதி. புன் செயலில் ஓடும் புலன் செயல் போல் நின் செயலை மண் செயல் அதுவாக மதி. புன் செயலில் ஓடும் புலன் செயல் போல். புன் செயல் என்னது? இழிந்த விடயம், சிற்றின்பம். சிற்றின்பம், அந்த சிற்றின்பத்தை நோக்கி ஓடுகின்ற பொறிகளின் செயல் போல. இப்போ நமக்கெல்லாம் பொறி வெளிதானே நம்ம நிற்கிறோம் இல்லையா? பொறி வெளிதான் இப்போ நிற்கிறோம். ஆமான்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, நம்மளாம் எப்படி நிற்கிறோம்? பொறி வெளிதான் நிற்கிறோம். இப்போ பொறிகள் எதை நோக்கி நம்மை செலுத்துகிறது? சிற்றின்பத்தை நோக்கி செலுத்துகிறது. அப்போ அது வேலையை செய்யுது, கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம் அது பின்னாடி போயிட்டுருக்குறோம். பொறிகள் வழியாக நாம் போயிட்டுருக்குறோம். அது என்ன காட்டுது? சிற்றின்ப விடயங்களையே காட்டி கொண்டு இருக்கிறது. புன் செயலில் ஓடும் புலன் செயல் போல். புன் செயலில் ஓடும் புலன் செயல் போல். இப்போ நம்ம சொல்கிறோமா இல்லைங்களா? சிற்றின்பத்தில் போனாலும் இப்போ ஆன்மாவுக்கு என்ன கிடையாது? சுதந்திரம் இருக்கா? ஒரு சுதந்திரம் கிடையாது. இழுக்கிற பக்கமெல்லாம் நாம் போக வேண்டியது தான் இல்லையா? அதனால தான் நீங்கள் திருமுறைகள் எங்கே பார்த்தாலும் என்ன செய்கிறாங்க? இந்த 5 பொறிகளை யானையாக ஓமம் செய்கிறாங்க, பாம்பா ஓமம் செய்கிறாங்க, இந்திரிய பறவை இருந்தோட, இந்திரிய பறவை இருந்தோடங்கிறார். மற்ற யானை 5 யானை எப்படி இருக்கு? 5 வலிமையான மதம் கொண்ட யானை என்று இந்த புலன்களை எல்லாம் என்ன செய்கிறாரு? புலன்கள் திகைப்பிக்க யான் பொய் நெறிக்கே புகுகின்றேனே விடுதி கண்டாய், விட்டுடுதி கண்டாய் என்று இந்த திருவாசகம் முழுக்க புலனை பூரா என்ன செய்கிறாரு? அடல் கரிங்கிறார். அடல் கரி, அடல் கரின்னா யானை, நல்ல மதம் கொண்ட யானை. அந்த மாதிரி எல்லாம் அந்த 5 பொறிகளை பல்வேறு வகையா ஓமை செய்கிற காரணம் என்னது? ஏன் அப்படி சொல்றாங்க? நம்மளால அடக்க முடியாது, 5ஐயும் அடக்க முடியாது, 5ஐயும் அடக்க முடியாது. உண்மை விளக்கத்தில் சொல்றாரு இல்லையா? ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள், ஊனமுக்கு பூதம் உற்றிடமா இடமாம் சத்தாதி அறியும் தானம் செவித்தோல் அத்தாளு மூக்குமென்று அறி வானிடமாயின் சென்று மண் ஒளியதனை ஊனமுக்கு தோழிடமா ஊனப்பரிசந்தனை அறியும் பார்வையின் கண் அங்கி விரிய இந்திரியம் உருவம் காணுமே நன்றாக நீரிடமா நாயரதம் தானறியும் பொன்றாமண மூக்கு பூவிடமா நின்றறியும் என்றோதும் அன்றே இறை ஆகமம் வென்றார் சென்றார் இன்ப வீடு. என்ன சொல்றாரு? வென்றார் சென்றார் இன்ப வீடு. எதை வென்றார்? 5 பொறியை வென்றவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள்.
வீட்டுக்கு போகணும்னா என்ன செய்யணும்? 5 பொரிய வெல்லணும். 5 பொறி வென்றால் தான் வீட்டுக்கே போக முடியுங்கிறார் இல்லையா? வென்றார் சென்றார் இன்ப வீடு. அப்போ 5 பொறிகள் நம்ம எதை நோக்கி இழுத்து கொண்டு இருக்கிறது? சிற்றின்பத்தை நோக்கி இழுத்து கொண்டு இருக்குது. அப்போது நம்ம அதில் எப்படி இருக்கிறோம்? அடிமையாக கிடக்கிறோமா இல்லையா? அதுபோல புன்செயலில் ஓடும் புலன் செயல் போல் நின் செயலை, நீ செய்யக்கூடிய செயலெல்லாம் என்ன நினைக்கணும்? மண் செயலாக மதி, மண் செயலாக மதி. உன்னுடைய இறைவன் திருவருள் என்று நினை. அதாவது புலன் செயல்களை நின் செயல் என்று நினைப்பது போல உன்னுடைய செயல்களை என்ன நினைக்கணும்? திருவருள் என்று நினைக்க வேண்டும். எல்லாமே திருவருள் தான். 5 பொறிகள் வழி போனாலும் சரி, 5 வரி வழியாக பொறி வழியாக போகாமல் இருந்தாலும் சரி, எல்லாமே என்னது? திருவருள் என்று நினைக்க வேண்டும். புன்செயலில் ஓடும் புலன் செயல் போல பொறிகளில் வழியே செல்லுகின்ற அந்த விடயத்தில், அந்த விடயத்துக்கு தலைவன் யாரு? உயிர். புலன் செயலை அனுபவிக்கிற போது எது அனுபவிக்குது? உயிர் அனுபவிக்கிறது. அதுபோல உயிருடைய உணர்வுகளுக்கு தலைவன் ஒருத்தர் இருக்கிறான். அது யாரு? பெருமான் இல்லையா? அப்போ அந்த செயலை யாருடையது? பெருமானுடைய. இப்போ புலன் வழியா போறதுனா பயன் யாருக்கு? இன்பமோ துன்பமோ யார் அனுபவிக்கிறாங்க? உயிர் தான் அனுபவிக்குது இல்லையா? இப்போ ஒரு கேள்வி, இந்த பாடத்துலேருந்து கொஞ்சம் வெளியே போகிறேன். ஒரு கேள்வி, கொஞ்சம் எல்லாம் மயக்கமாக இருக்கிறீங்க, ஒரு கேள்வி கேட்போம். சரியா? சரியா? இப்போ என்னது? இப்போது நான் ஒரு வேலை செய்கிறேன், வேலை செய்கிற போது எனக்கு சுதந்திரம் இருக்கா இல்லையா? பொதுவாக பார்த்தா இருக்கிற மாதிரி தெரியும், உண்மையில் இல்லை. உண்டுந்தான் இல்லையுந்தான் அப்படின்னு சமணர் மாதிரி சத்தம் பெங்கி நியாயம் தான் சொல்லணும். உண்டுமாம் இல்லையுமாம் அப்படின்னு சமணர் சொல்லுவாங்க. அது மாதிரி உண்டுமாம் இல்லையுமாம். எப்படி? எனக்கு இருக்கிறதா நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போது நான் ஒரு வேலையை செய்கிறேன். நான் செலுத்த எது செய்கிறது? என் கருவிகள் செய்கிறது. பயன் யாருக்கு? எனக்கு தான் பயன் இல்லையா? செலுத்தியது யாரு? நான் தான் செலுத்துறேன். நான் செலுத்த கருவிகள் செயல்படுகிறது. பயன் யாருக்கு? சென்றதுக்கா செலுத்தியவனுக்கா? செலுத்தியவனுக்கு தான் பயன். சரியா? சரி, அடுத்த கேள்வி. நானா செலுத்த முடியுமா? செலுத்த முடியும். என்னை செலுத்தியது யாரு? பெருமான். இப்போ பயன் யாருக்கு போகணும்? பெருமானுக்கு தானே போகணும். லாஜிக் பிரகாரம் பெருமானுக்கு தான் போகணும். போகுமா? போகாது. ஏன் போகாது? நான் செலுத்தினேன், எனக்கு வந்துருச்சு. சரி, என்ன நான் நினைச்சா செஞ்சிட முடியுமா? இப்போ நானும் தான் நினைக்கிறேன் சிவஞான போதத்தை கரைச்சி குடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். முடியுதா? நான் நினைச்சா முடிஞ்சிருமா? முடியாது. சரியா? அப்போ யாரு? செய்வானும் செய்வினையும் சேர்பயனும். சேர்ப்பவன் ஒரு ஆள் இருக்கிறான். சேர்ப்பவன் அவன் தானே. அப்போ பயன் யாருக்கு போகணும்? ஏன்னா அவன் தானே செலுத்துறான். இப்போ நான் ஒரு செயல் செய்யணும்னா நான் நினைச்சா செஞ்சிட முடியுமா? எங்கிட்ட அந்த சுதந்திரம் இருக்கா? இல்லை. அப்போ நான் நினைச்சா செய்ய முடியாது. யார் நினைச்சா? பெருமான் தான் நினைச்சான். யாரை கொண்டு செஞ்சான்? என்னை கொண்டு செஞ்சான். இப்போ பயன் எனக்கா அவனுக்கா? ஏன்னு கேட்டா, நீ கேள்வியெல்லாம் நல்லா தான் கேட்குற. இதுக்கு உதாரணம் என்ன சொன்ன? நான் என் கண்ணை செலுத்தினேன், கண்ணு போய் பார்த்துச்சு. என் வாயை செலுத்தினேன், வாய் சாப்பிட்டுச்சு. யார் இன்பமாக இருக்குன்னு சொன்னா? வாய் சொல்லிச்சா நான் சொன்னேன்னா? நான் தான் சொன்னேன். ஏன்னா இன்பம் யாருக்கு வந்துச்சு? எனக்கு தான் வந்துச்சு. செலுத்தியது நான் தான், இன்பம் எனக்கு வந்துச்சு. இந்த வாய் எப்போவாது நான் தான் சாப்பிட்டேன்னு சொல்லுமா ஐயா?
என்னைக்காவது சொல்லியிருக்கா? நான் தான் சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்கா? நான் தான் பார்த்தேன்னு கண்ணு சொல்லியிருக்கா? அது என்ன செய்யுது? போ சொன்னால் போவேன், வேண்டானா இருந்துக்குவேன். அது என்ன செய்யாது? போகணும், செய்யணும், வேணும், வேண்டான்னு அது என்னைக்காவது முடிவு பண்ணியிருக்கா? நீ என்னைக்காவது அப்படி அமைதியாக இருந்திருக்கிறியா? நீ என்னைக்காவது சாமி நீங்கள் போக சொன்னால் போவேன், இருக்க சொன்னால் இருந்துக்குவேன் அப்படின்னு என்னைக்காவது நீ அடங்கி இருந்திருக்கிறியா? செய்யும்போது என்ன செய்கிற? நான் செஞ்சேன்னு தயா செய்கிற. அப்போ உங்கள் கணக்கில் தான் எழுதணும். நீ எழுதும்போது அந்த வேலை எப்படி செஞ்சுருக்கணும்? போக சொல்கிறீங்க, போகிறேன். ஏயா அப்படி இருந்து வேலைக்காரன் இருப்பான் பார்த்தீங்களா? கொஞ்சம் நல்லா வேலை செய்கிறவன், கொஞ்சம் மோசமாக வேலை செய்கிறவன் இருப்பான். ஏன்டா அதை பகல எனக்கெல்லாம் தெரியாதுங்க, கேட்க சொன்னீங்க, கேட்டேன், சொன்னான், வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். என் வேலை என்னது? போக சொன்னீங்க, போனேன், கேட்டேன், இல்லைன்னா வந்துட்டேன். ஏன்? நான் முதலாளி கிடையாதுயா, கேட்க சொன்னீங்க, கேட்டுட்டேன். இப்படி நாம் நிற்கணும். யார்கிட்ட? பெருமான்ட்ட. எனக்கெல்லாம் தெரியாது. எனக்கு தெரியாது சொல்ல முடியுமா? என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? அவர் போங்கிறாரு, சாமி போயிட்டு வரட்டுமா? ஏன்னா நம்மள ரொம்ப சின்சியரான வேலைக்காரன். சில வேலைக்காரர் பண்ணல, அவனுக்கு என்ன இருக்கும்? நம்ம தான் முதலாளின்னு அவனுக்கு ஒரு நினைப்பு இருக்கும். நாளைக்கு வர சொன்னா போய் போயிட்டு வரட்டுமா அம்மா, அந்த மாதிரி நாமெல்லாம் என்னது போயிட்டு வரட்டுமா, கேட்டு வரட்டுமா அம்மா. எழுதுறா கணக்கு அவன் பேர்ல. வினை யார் கணக்கில் எழுதிடுறாரு? என் கடன் கிடப்பதே சனம் மாதிரி கிடக்கணுங்கிறார். போனா போ, வானா வா. கல்லில் கட்டுறியா, கட்டிக்கோ. தூக்கி போடுறியா, போட்டுக்கோ. சுண்ணாம்பு காவாயில் போடுறியா, போட்டுக்கோ. எனக்கு கவலை கிடையாது. புரியுதுங்களா? நமக்கு அந்த நினைப்பு வருமா? வராது. வர்ற வரைக்கும் கணக்கு நம்ம கணக்கு தான். வந்துருச்சுன்னா நம்ம கணக்கில் வராது. சரி, அடுத்த போடு. கேட்கிற ஒரு தன்மை வந்த பின்னாடி தான் இந்த நமக்கு இந்த நாம் செய்யறது இது இறைவன் செய்யறதுன்னு நினைக்கிறோம். இதுக்கு முன்னாடி நமக்கு அந்த அளவு கூடி இப்பவே போவாதுங்கிற நானே. நீங்க என்னமோ முன்னாடி போகலங்கிறீங்க. நீங்க ரொம்ப பின்னாடி ஸ்லோவா இருக்கிறீங்க. கொஞ்சம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி வாங்க. இப்பவே போவாது. இப்பவே நம்ம வாயில தான் சொல்லிட்டு இருப்போம். என்னென்ன திருவருள் அப்படின்னு வாய் தான் சொல்லும். புரியுதுங்களா? அதெல்லாம் வரவே வராது. என்னைக்காவது உங்களுக்கு வகுப்புல ஒரு வருத்தம் வந்திருக்குதா வரலையா? உண்மையை சொல்லுங்க. வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இன்னும் தற்போதை இருக்கு. தற்போதை இருக்கிற வரைக்கும் நமக்கு வருத்தமும் இன்பமும் வரும். யாராவது பாராட்டிட்டாங்கன்னா சந்தோஷம் வரும், திட்டா கோபம் வரும். வேற எங்கேயும் போனா இங்கே இந்த இடத்த வச்சு சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். புரியுதுங்களா? இந்த வருத்தமும் பாராட்டும் நம்மை பற்ற வரைக்கும் நமக்கு தற்போதை இருக்குதுன்னு அர்த்தம். அது கண்டிப்பா இருக்குது. இல்லைன்னு சொன்னா பொய். இருக்கிற எல்லாத்துக்கும் கண்டிப்பா இருக்கும், நான் உட்பட. புரியுதுங்களா? அதனால தாங்க நம்ம இங்க இருக்கிறோம். இங்க இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். இது நீங்கிருச்சுன்னா நம்ம வேற மாதிரி இருப்போம். நம்மெல்லாம் ப்ராசஸ்ல இருக்கிறோம், அதுலெல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இதை கழிக்கிறதுக்கான சாதனை நடந்து கொண்டு இருக்கிறது. தற்போதம் கெடுவதற்கான பயிற்சி இங்கே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. புரியுதுங்களா? கேட்டுட்டா மட்டும் நமக்கு வந்துடவே வராது. கேட்டாலும் சரி, 100 முறை கேட்டாலும் சரி, விருப்பு வெறுப்பு என்பது நமக்கு வந்தே தீரும். எது வரைக்கும்? ஆணவமல சேட்டை இருக்கிற வரைக்கும் வரும். சில நேரங்களில் அந்த பர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்கும். சில பேருக்கு ஒரு சொல்லு வருத்தத்தை கொடுக்கலாம், சில பேர்த்துக்கு 10 சொல் வருத்தத்தை கொடுக்கலாம். அப்போ அவருக்கு 9 வரைக்கும் என்ன இருக்குது? தாங்குறாருன்னு அர்த்தம். சில நேரத்தில் என்னங்க என்ன இருந்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு 10வது கேட்கும்போது இவருக்கு என்ன வந்துடுது?
அப்போ இவரை விட அவருக்கு கொஞ்சம் மலம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் மலம் இல்லைன்னா இங்கே வேலை இல்லை. அதுக்கப்புறம் சீவன் முத்தர் நிலையில் அவங்க பிராரத்த கண்மை வரைக்கும் இருப்பாங்க அப்படின்லாம் நூலில் சொல்கிறாங்க. அதெல்லாம் வேறு, நமக்கு அதெல்லாம் வேண்டியதில்லை. நம்ம இங்கே இருக்கிறோம்னா நமக்கு என்ன கண்டிப்பாக இருக்குது? மலை வாசனை இருக்குது. முதல்ல உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்க பழகணும். ஏற்றுக்கிட்டாதான் தீர்றதுக்கு வழியை தேடுவோம். நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தேட மாட்டோம். முதல்ல இருக்குதுன்னு முதல்ல ஒத்துக்கணும். இருக்குதுன்னு ஒத்துக்கணும். எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதுலாம் அது ரெண்டாவது கேள்வி. புரியுதுங்களா? எனவே சொல்கிறது, பாடத்தில் சொல்கிறதெல்லாம் எதுக்கு? வரணும். வரணும் என்பது உண்மை. வந்துருச்சான்னு கேட்டால் வரவே இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கே கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பக்குவம் நமக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் இல்லை. முழுசாக வந்துருச்சா? அதுவும் இல்லை. அப்போ எப்படி இருக்கிறது? ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ப்ராசஸ்ஸு நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம 0வும் இல்லை 100ம் இல்லை. நடுவில் 1 இருக்கலாம், 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், 50 இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். அது 1ல் இருந்தால் கொஞ்சம் அதிகமாக உழைக்கணும். 90, 95 இருந்தோம்னா கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோன்னு நினச்சிக்கலாம். புரியுதுங்களா? அது நமக்கு தெரியாது. புரிஞ்சிக்கவே முடியாது. புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அழகாக அடுத்தடுத்து பாட்டு இருக்கு, நான் சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமான இடம். நம்ம அறிவினுடைய தரத்தை நம்மால் எப்பவுமே புரிஞ்சிக்க முடியாது. நேற்றும் புரியாது, இன்றைக்கும் புரியாது, நாளைக்கும் புரியாது. எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற போது நம்ம அறிவை புரிஞ்சிக்க முடியாது. எல்லாம் திருவருள் நிற்கிற போது நான் புரிய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்காது? முதல்ல நான் யாருங்கிற கேள்வி அங்கே இருக்காது. நான்கிற ஒரு நினைப்பு அங்கே வந்துடாது. இவன் நானே தான் நிற்பான். அவர் நான்கிறத பற்றியே நினைக்க மாட்டார். இவங்க 2 பேத்துக்கும் கவலை இல்லை. சிவபிரகாசம் 95 அகம்புறம் என்று இரண்டால் அர்ச்சனை புரியும் இந்த சகம்தனில் இரண்டுமின்றி தமோமயமாகி எல்லாம் நிகழ்ந்திட மகிழ்ந்து வாடும் நீர்மையர் போல. நம்மளை கொண்டு வந்து அழகா சொல்றார் 95 சிவபிரகாசம். அகம் புறம் என்று இரண்டால் அர்ச்சனை புரியும் இந்த சகம். அகப்பூசை புறப்பூசை என்று பூசை 2ஆ செய்கிறோமா இல்லையா? பெருமானை பூசிக்கிறோமா இல்லையா? இந்த சகம் யார்? நம்மளை தான் சொல்றார். நம்மளாம் யாரு? சகம். என்ன சகம்? அகப்பூசை புறப்பூசை என்று 2 வகையான பூசணைகளை செய்து கொண்டு எனக்கு என்னைக்கு தான் இந்த பக்கம் வருமோ தெரியலையே சாமி அப்படின்னு பெருமானை பார்த்து கேட்கக்கூடிய கூட்டம் யாரு? நம்ம தான். நமக்கு பின்னாடி ஒரு ஆள் நிற்கிறான், முன்னாடி ஒரு ஆள் நிற்கிறான். முன்னாடி ஒரு ஆள், பின்னாடி ஒரு ஆள். யாரு? பின்னாடி நிற்கிறவன் இந்த கட்டடத்துக்கு வெளியே இருக்கிறாள். அவனுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. அகப்பூசையாவது புறப்பூசையாவது ஞானமாவது பக்குவமாவது ஒன்றும் கிடையாது. சம்பாதிச்சோம், செலவு பண்ணோம், ஜாலியாக இருந்தோம், போனோம், வந்தோம். எதை பற்றியும் அவன் கவலைப்பட போகிறதில்லை. எப்படி இருக்கிறான்? சந்தோஷமாக இருக்கிறான். அவனுக்கு என்ன கிடையாது? கவலையே கிடையாது. நமக்கு பின்னாடி இருக்கிற ஆளுக்கு கவலையே கிடையாது. சரியா? முன்னாடி ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் யாரு? ஞானிகள். அவரும் சந்தோஷமா இருக்கிறார். அவருக்கு இன்பம் வந்தா என்ன, துன்பம் வந்தா என்ன, நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, எங்களில் ஞாயிறு எமக்கேளோர் எம்பாவாய். அவரும் சந்தோஷமா இருக்கிறார். பக்குவம் வந்தாலும் சந்தோஷமா இருக்கிறாரு. பக்குவமே வராத ஆளு சந்தோஷமா இருக்கிறார். இவரு அவனையும் பார்க்க முடியல, இவனையும் பார்க்க முடியல. 2க்கு நடுவில் நின்றுட்டு என்ன செய்யறான்? திண்டாடுறான். இரண்டுமின்றி தமோமயமாகி மகிழ்ந்து வாழும் நீர்மையர் போல. ஞானி எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டு. எப்படிங்க? அஞ்ஞானி எப்படி இருப்பானோ அப்படி ஞானி இருப்பான்.
அஞ்ஞானி எப்படி இருப்பானோ அப்படி ஞானி இருப்பான். எப்படி? அஞ்ஞானிக்கு ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு கவலையே இல்லை. ஞானிக்கு எல்லாம் தெரியும், கவலை இல்லை. நம்ம ஒரு நேரம் பார்த்தா ஞானி மாதிரி தெரியுது, ஒரு நேரம் பார்த்தா எப்படி தெரியுது? என்னங்க எல்லாம் படிச்சுட்டு ஒன்றும் தெரியலங்கிறீங்க, என்னதான் பண்றது அப்படின்னு அஞ்ஞானியாவும் தெரிகிறோம். இப்போ என்னது பண்றதா வேண்டாமா, ஒழுங்கா பண்ணணுமா, வருமா வராதா, என்னைக்கு தான் வரும்? இந்த அவனோடையும் சேர முடியல. யாரோட? அவனோட போய் சேரலாமான்னு அங்கே போய் உக்காந்தா, அங்கே ஞாயிற்றுக்கிழமை அங்கே போனேன் இங்கே போனேன், அதை வெட்டினேன் குத்துனேன், அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு அவன் கூட போய் என்ன செய்ய முடியல, சேரவே முடியல. சரி, ஞானி பக்கத்தில் போய் உக்காந்து அவர் என்ன சொல்கிறார்? திருவருள். சார் அது என்னங்க பண்ணுறது? திருவருள் என்ன, எதை கேட்டாலும் திருவருள் திருவருள். ஏங்க என் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. திருவருள். எதை கேட்டாலும் திருவருள் திருவருள். எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குயா. திருவருள் எனக்கு எப்பங்க விளங்கும்? திருவருள். அதுதான் உண்மை. ஆனால் நம்மளால முடியுதா? எனக்கு ஏன் புரியல? திருவருள். நல்லா புரிஞ்சுதுங்க. திருவருள் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து என்னது? திருவருள். இப்போ அதை நம்மளால கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க முடியுதா? இப்போ அதுவும் முடியல. இவங்ககிட்டையும் பேச முடியல, இவங்ககிட்டையும் பேச முடியல. நடுவில் அல்லாடுறமா இல்லையா? ரெண்டும் கேட்டான். காரணம் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகிற போது இந்த இடைநிலையில் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? குழப்பம் இருக்கும். மாறுதலுக்கு நாம் தயாராகிறோமா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இன்னொன்று உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். லோ கிளாஸ், மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ், ஃபினான்சியலாக. லோ கிளாஸுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்? சும்மா ஒரு ஓட்டு வீடு கொஞ்சோண்டு சின்னதாக இருந்தது, ஒரு 500 ரூபா சம்பாரிச்சோமா அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போயிடுவான். ஹை கிளாஸுக்கு காசை பற்றி கவலையே இல்லை. அவன் காசை பற்றி யோசிக்கவே வேண்டாம், அவனு பாட்டுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், அவனுக்கும் கவலை இல்லை. மிடில் கிளாஸ் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? அவன் மாதிரி இருக்கணும், இவன் மாதிரி இருக்கக்கூடாது. இவன் மாதிரி தான் இருக்குது நிலை, ஆனால் நாம் எப்படி காட்டிக்க வேண்டியதாக இருக்குது? அவனை மாதிரி காட்டிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ரெண்டுக்கு நடுவில் என்ன செய்கிறான்? இங்கேயும் போக முடியல, அங்கேயும். அவன் போனால் 10,000 சாதாரணமாக தூக்கி வீசுறான். இவன் கூட போனால் என்ன செய்யுது? நடந்தால் அவன்பாட்டுக்கு பஸ் ஏறி போயிடுறான். அவன்பாட்டுக்கு போகிறான், அவன்பாட்டுக்கு போயிட்டான், அவன் கூடயும் போக முடியல. ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற என்ன செய்வான்? இப்போ இங்கிருந்து அங்கே போகணும், இவன் என்ன செய்கிறான்? நடுவில் சிக்கிக்கிறானா இல்லையா? சும்மா உலக உதாரணத்துக்காக அது மாதிரி தான் இப்போ நாமெல்லாம் ரெண்டும் இல்லாமல் கிடக்கிறோமா இல்லையா? இதுதான் நம்முடைய நிலைமை. எனவே நமக்கு என்ன இருக்கும்? எல்லா பிரச்சனையும் நமக்கு தான் வரும். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. நூலே சொல்லுது, மகிழ்ந்து வாழும் நீர்மையர் போல ஞானம் நிகழ்ந்து நன்மையார் செம்மையாரே. ஞானம் பிறந்தவங்க எது மாதிரி இருப்பாங்களாம்? ஞானி எப்படி இருப்பான்னு அஞ்ஞானி மாதிரி இருப்பான்ட்டார். ஒரே வார்த்தை. அஞ்ஞானி மாதிரி ஞானி இருப்பான்னா என்ன அர்த்தம்? அவனுக்கும் கவலை இல்லை, இவனுக்கும் கவலை இல்லை. நம்ம இப்படி அவரும் நல்லா தெரியும், ஞானி நம்ம மாதிரி இருக்க மாட்டார், அது மட்டும் தெளிவாக தெரியும். ஞானி எப்படி இருக்க மாட்டார்? நம்ம மாதிரி இருக்க மாட்டார், நம்ம மாதிரி இருக்க மாட்டார். ஏன் தெரியுங்களா? உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், அவன் ஏதாவது செய்யும் போத வகுப்புக்கு வராமல் திருமுறையை படிக்காமல் ஒருத்தர் இருக்கிறான், ஏதாவது ஒன்று செய்கிறான், ஏதாவது யோசிப்பான். அவனுக்கு முதல்ல நான் தான் செஞ்சையா அப்படின்னு போயிடுவான். இது நான் செய்தேன்னு சொல்லுவதா, திருவருள் என்று சொல்வதா, செய்யலாமா வேண்டாமா, இப்படி குழப்பம் அவனுக்கு ஏதாவது இருக்குமா? வந்துதா செஞ்சமா போனோமா அப்படியே போயிடுவான். அவனுக்கு அவனுக்கு கருத்தில் என்ன கிடையாது? குழப்பமே கிடையாது. நான் செய்தேன் என்பதில் அவனுக்கு குழப்பம் கிடையாது. ஞானிக்கு திருவருள் செய்தது என்பதில் குழப்பம் கிடையாது. நமக்கு நான் சொன்னால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அப்படி சொல்லக்கூடாதாம்மா, அப்படி சொல்லக்கூடாது. என்ன செய்யலாம்? திருவருள் சொல்லணும். திருவருள்னு வேணால் சொல்லிடுவோம், திருவருள்னு சொல்லிடுவான். சரி, திருவருள் சொல்லியாச்சே, முடிஞ்சுதான்னு கேட்டால் ஏயா இப்படி இருக்குன்னு ஒரு ஆள் கேள்வி கேட்குறாரு. ஏயா இப்படி இருக்குது அப்படின்னா, திருவருள் செஞ்சது ஏன்னு சொல்ல முடியுமான்னு அவர் என்னை பார்த்து இப்படி கேள்வி கேட்டார். அதான் திருவருள் செஞ்சதில்லை,
என் அறிவில் திருவள்ளுவர் எவ்வளோ விளங்குச்சோ செஞ்சதியா. நீ திட்டணும்னா என்னையா திட்டுற? பெருமான் எனக்கு இவ்வளோதான் கொடுத்தாரு, நான் எவ்வளோதான் செய்ய முடியும். சரியா? இது கொஞ்சம் சௌரியமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பாராட்டும் போது என்ன சொல்லணும்? சொல்லுவோமா? ஆமாங்க ஆமாங்க அப்படின்றோம். திட்டும் போது என்ன செஞ்சிருவான்? கை அப்படி காமிச்சு அங்கே போய் கேளு, என் அறிவில் சாமி என்ன செஞ்சாரோ அதான் நான் செஞ்சேன் அப்படின்றோம். பாராட்டும் போது அங்கே போய் சொல்லியா சொல்லுவோமான்னு கேட்டால் சொல்ல மாட்டோம். அது என்ன செய்வோம்? மாலையெல்லாம் எனக்கு, மாலையெல்லாம் எனக்கு, இது வரும். சரி, போயிடுவோம். போனால் போயிட்டே இருக்கும். 58 ஓராதே